ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா கீர் தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு, அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போது பால் கூட சர்க்கரை போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திட்டு எடுத்து வச்சிடணும். இப்போது சுடு தண்ணி வச்சுருக்கேன், அது நல்லா கொதித்ததும் நம்ம சேமியாலாம் செய்வோம் இல்லையா, அந்த சேமியா. ஆனால் நான் டபுள் ரோஸ்டட் சேமியா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆர்டினரி சேமியா கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது வெந்தோடனே எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பாதாம் பிசின் ஊற வச்சுருக்கேன் ஓவர் நைட்டு. இது கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க பிசின்னு. இது ரொம்ப கோல்டு, நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கோல்டு இருந்துச்சுன்னா இந்த டிஷ்ஷை நீங்கள் செய்யாதீங்க. இந்த பிசின் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் பால், அப்புறம் எடுத்து வச்ச சேமியா. இது ரொம்ப வேக வைக்காதீங்க, குழையிற மாரி ஓரளவுக்கு இருந்தால் போதும், நல்லாயிருக்கும் இது அந்த கீரில். இப்போது ஐஸ்கிரீம் நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணால் எடுத்துக்கோங்க. நான் ரோஸ் சர்பத் ஐஸ்கிரீம் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணேன், அதுதான் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாதாம் பிசின் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்க போகிறேன். இது அல்சர் இருந்தால் கூட இது குணமாகும். அதனால் நீங்கள் உங்களுக்கு அல்சர் எதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் இந்த பிசின் சாப்பிடுங்க, நல்லாயிடும். அப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்சுன்னு சில் பண்ணி வச்ச பால், இதுதான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போது இது கூட நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க என்ன ஐஸ்கிரீம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ரோஸ் சர்பத் ஐஸ்கிரீம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இது நீங்கள் போட்டாலும் போடலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் இல்லைன்னா நீங்கள் இந்த இதுவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, வெறும் அப்படியே கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. நிறைய பேர் கண்டென்ஸ் மில்க் போட்டு கீர் செய்வாங்க, அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. மேலே சும்மா ரோஸ் சர்பத் அந்த சிரப் நான் ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா விட்டுருங்க. நன்னாரி சர்பத் ஏதாவது சிரப் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். அப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான கீர் ரெடி.